Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. உதயநிதியோடைய நீலாங்கரை இல்லத்திலிருந்து தஞ்சை போலீசார் போலீஸ் வாகனத்தில் அவரை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கின்றோம். அவரோடவே இந்த கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த காவல் வாகனத்திலேயே திமுகவுடைய பல தலைவர்கள் உடன் செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கின்றோம். பல கேள்விகள் திரு உதயநிதி அவர்களிடம் எழுப்பப்பட பெரும்பாலுமானுமே பதிலாக வந்ததையும் நம்ம பார்க்கின்றோம். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தஞ்சை போலீஸார் அவரை காவல் வாகனத்தில் அழைத்து செல்ல முயல அங்கே முற்றுகையிட்டு திமுகவினர் கோஷம் எழுப்பக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். நீலாங்கரை இல்லம் அந்த பகுதியே மிக பரபரப்பாக காட்சியளிக்கக்கூடிய நேரலை காட்சிகள். நம்முடைய சாலமன் இணைகிறார், அதை உற்று கவனித்து வர்றார், நிறைய செய்திகள் உங்களுக்கு வழங்கி வர்ற சாலமன். இவர் கைது செய்யப்பட்டிருப்பது தஞ்சை போலீஸாரால். தஞ்சை அழைத்து செல்றாங்களா, சாலை மார்க்கமாக அழைத்து செல்றாங்களா, என்ன விவரம் நமக்கு கிடைச்சிருக்கு? காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக தஞ்சாவூர்ல எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் பேசிய சர்ச்சை கருத்து காரணமாக தஞ்சாவூர் போலீசார் தற்போது எதிர்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலினை நீலாங்கரை இல்லத்திலிருந்து கைது செய்து அழைத்து செல்கின்றனர். குறிப்பாக அவரை கைது செய்து வெளியே வரும்போது வாக்குவாதமானது ஏற்பட்டது. திமுக தொண்டர்களால் அதே போன்று காவல்துறையினரால் தொடர்ச்சியாக வாக்குவாதமானது ஏற்பட்டது. அவரை காவல் வாகனத்துல அவரை கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய நிலையில அவரை சூழ்ந்து தொண்டர்கள் திடீரென வாகனத்தை மறித்து போராட்டத்துல ஈடுபட்டதால மிகுந்த ஒரு பரபரப்பான சூழலே ஏற்பட்டது. அவருடைய வீட்டிலிருந்து அவரை தற்போது அந்த நீலாங்கரையோட அந்த மெயின் ரோட்டிற்கு தற்போது அழைத்து வருகின்றனர். இதனை சுற்றிலும் போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. அவரை கைது செய்திருக்கக்கூடிய அந்த காவல் வாகனத்தை சுற்றிலும் போலீசார் கயிறு மூலமாக சுற்றிலும் யாரை நெருங்க முடியாதபடியும் அவர்கள் அந்த பாதுகாப்பை இந்த காவல் வாகனத்திலே அவரோட நிறைய திமுக தலைவர்கள்லாம் பார்க்க முடியுது. அவங்களும் உடன் செல்றாங்களா? வழக்கறிஞர்கள், அதாவது திமுகவோட வழக்கறிஞர்கள், அதே போன்று முன்னாள் அமைச்சரான சேகர் பாபு மற்றும் மிக திமுகவோட நிர்வாகிகள் சிலர் மட்டுமே அவருடனே சென்று வாகனத்துல செல்கிறார்கள். குறிப்பாக இதுல எந்த விதமான பிரச்சனையும் அவரை எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாதவாறு தொடர்ச்சியாக போலீசார் அவர்களை கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய பணியில ஈடுபட்டு வருகின்றனர். Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.